ஒரு மாதிரி நல்ல நிம்மதியான எபிசோடு ஏனார் துணை சீரியலில் இன்றைக்கி. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தா யாதவ்கிட்ட போய் பார்த்துட்டு அந்த சைட்டெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து இப்போ நிலாவும் சேரனும் போயிட்டாங்க. சோழன் உடனே அந்த சந்தா யாதவ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஹிந்திலேயே பேச ட்ரை பண்ணிவிட்டு அவர் வந்து என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சுன்னு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க, அவரை என்ன சமைச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்குறது அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்க தான் புது அண்ணியாக வீட்டுக்கு வர போகிறாங்கிறது தெளிவாக காமிச்சிட்டு வராங்க. ஆனால் அதுலேயும் ஒரு கொக்கி ஒன்று இருக்குது. அதுதான் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பல்லவனும் நிலாவும் வராங்க. டி நகர் வரைக்கும் போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் இவங்க வந்து இனிமேல் ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்காக எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பல்லவனுக்கு புது சட்டை 1600 பிராண்டட் ஷர்ட் வாங்கி கொடுக்க, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவருக்கு சேரனுக்கும் வந்து ஷர்ட் வாங்கி கொடுக்க, பாண்டியனுக்கும் வந்து டிஷர்ட் வாங்கி கொடுக்க, எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. இவர் சோழன் மட்டும் ஆண் வாய்ப்புலகிட்டே இருக்காரு. அங்கே உள்ளார வந்து என்ன தீபாவளியா, எதுக்கு அதுக்குள்ளே என்ன ஜவுளிலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு நடேசன். அவருக்கும் வந்து சட்டை வேஷ்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் சந்தோஷமாக போட்டு போயிடுறாரு, வெளில சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறாரு. சோழனுக்கு எதுவும் இல்லாத மாதிரி அவங்க உள்ளார போக சோழன் அப்படியே சோகமாக இருக்காரு. மற்றவங்கலாம் வந்து பேசுகிறத பார்த்து வந்து நமக்கு மட்டும் ஒன்றும் இல்லையாகும் போது இவங்க வெளில வந்து ஷர்ட் கொடுக்குறாங்க. நான் இந்த ஷர்ட் கலர் தான் வாங்கணும்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் செலக்ட் பண்ணிங்களா எப்படிங்கன்னு கேட்டால் பல்லவன் தான் செலக்ட் பண்ணாருன்ட்டாங்க. ஆடடா அப்படின்னு ஒரு கொஞ்சம் லைட்டாக முகம் மாறிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வேலைக்கு போகிறாங்கிறதுக்காக சக்கரை பொங்கல்லாம் செஞ்சுருக்காரு சேரன். இந்த பக்கம் வந்து தன்னுடைய ராசியான பெண்ணை கொடுக்குறாரு பல்லவன். பாண்டியன் வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிடுறாரு. வெளில வந்தால் ஒரு நிமிஷம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சரத்தை வந்து யார் வைக்கிறாருன்னா பல்லவன் தான் வைக்கிறாரு. ஸோ பல்லவன் வச்சதுக்கப்புறமா இவங்கெல்லாம் எனக்கு சந்தோஷமாயிட்டாங்க. எல்லோரும் வந்து சுற்றி முற்றி பார்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரிலாம் வந்து பார்க்குறாங்க, இந்த நடேசனுடைய தங்கச்சி. நடேசன் உடனே வேணுனே போய் டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறாரு, என் மருமகளுக்கு வேலை கிடச்சிருச்சுன்ட்டு. அவங்க அப்படியே ரொம்ப கடுப்போடையே பார்க்குறாங்க. இதில் லைட்டாக பட்டாசு வேறு கையை சுட்டுருச்சு. பசங்களே வந்து ஆனால் கவலைப்படல, நிலா மட்டும் தான் ரொம்ப கவலைப்பட்டு என்னாச்சுன்னா ஒன்றும் ஆகலாமா, நீ கவலைப்படாதமா, நீ போமா வேலைக்கு அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுறாரு. ஸோ நேராக வேலைக்கு போகும்போது தான் வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், நான் போகும்போது அங்கே தான் கொடுப்பேன், உங்கள் முன்னாடி அவமானப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோழன் சொல்லிட்டு காரில் போகும்பொழுதே வந்து பேசிகிட்டே போகிறாங்க. அங்கே போய் போகிற இடத்துல பக்குவமாக நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு பேச ஓகே பூமர் அங்கிள்ட்டாங்க. இன்னும் அப்புறமா ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா கிஃப்டாக என்ன கிஃப்ட்டுன்னு பிரித்து பார்த்தா மெட்டல் வாட்ச். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கையில் உடனே மாட்டிக்கிறாங்க. இவரும் சந்தோஷமாகி வந்து உடனே லவ் சாங்லாம் போட்டு கேட்டுகிட்டே போகிறாங்க. அதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு தான் பல்லவன் அம்மா ட்ராக் அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எபிசோடில் வந்து என்னெல்லாம் நிலா ஆசைப்பட்டாங்களோ, தன்னுடைய வீட்டில் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இங்கே கிடைக்குது. அவங்க படிப்புக்கு உரிய அங்கீகாரம், அவங்க வேலைக்கு உரிய அங்கீகாரம், அவங்க மேலே இருக்க பாசம் எல்லாமே கிடைக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.